பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இது பெருசாக இருக்கிறதால பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட மேலே இருக்கிற சொரசொரப்பான பகுதியை பீலர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோலை நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காயை பொடியாக நறுக்கிக்கலாம். காய் பிஞ்சாக இருக்கிறதால உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்து போட தேவையில்லை. இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதுவே கொஞ்சம் முத்துனதாக இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற அந்த சதைப்பகுதியை எடுத்துட்டு கொஞ்சம் 1/4 இன்ச்சு சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம இந்த காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சிடலாம். குக்கர் லேசாக சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு லேசாக கலர் மாறுற அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெந்த பருப்பை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாய் சூடானதோ 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் 3/4 பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் நல்லா குழஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம். இந்த காயை வந்து எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் பீர்க்கங்காயோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ காயும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ தேவையான மசாலா பொடியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். இந்த ரெசிபி நம்ம சேனல்லே இருக்குது. இது இல்லாட்டி தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணியில் தான் நமக்கு காய் வேகணும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி காய் வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பும் வந்து உங்களுக்கு திக்காக இருக்குது. காயும் வந்து எடுத்து அழுத்தும் போது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1/2 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கூடவே குழம்பு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த திக்னஸில் இருக்கும்போது தான் உங்களுக்கு இட்லி, தோசை, ரைஸோடு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது, சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம தாளிப்பு கொடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கரண்டி சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். கடைசியாக தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம இந்த குழம்பை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு குழம்பு ரெடி. இந்த குழம்பு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.